ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 3 உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து நிறைய பேருக்கு சரியான ப்ராசஸில் செய்ய ரொம்பவே டைம் எடுக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை நம்ம ஈஸியாக எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 3 உருளைக்கிழங்க மண் இல்லாமல் நல்லா சுத்தமாக கழுவிட்டு இந்த மாதிரி தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க. இதை இப்போ நம்ம பாதியாக கட் பண்ணிக்கலாம். பாதியாக கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ப்ராசஸில் நம்ம செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், நமக்கு செலவுமே ரொம்பவே மிச்சங்க. பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிக்கோங்க. பாதியாக கட் பண்ணிவிட்டு அது மேலே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த பீசஸையுமே 2ஆக கட் பண்ணிங்கன்னா நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு எப்படி கட் பண்ணணுமோ அந்த மாதிரி பீசஸ்லாம் கிடச்சிருங்க. என் கையில் கேமரா இருக்கிறதால நான் உங்களுக்கு ஃபுல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பாதியாக கட் பண்ணணும், 2வது சின்ன பீஸ் கட் பண்ணணும், மறுபடியும் அந்த பீஸ்லேயும் பாதியாக கட் பண்ணும்போது நமக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு எப்படி பீசஸ்லாம் இருக்குமோ அந்த மாதிரி கிடச்சிருங்க. இப்போ நான் உங்களுக்கு எல்லாத்தையும் முழுசாக கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ நாம் பாருங்கள், இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பீசஸாக இருக்கும்போது குழந்தைங்க பார்த்த உடனே அட்ராக்டிவாக இருக்குங்க, எடுத்த உடனே சாப்பிட்ருவாங்க. இப்போ நம்ம இதே மாதிரி மற்ற பீசஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கெல்லாம் இதே மாதிரி பீசஸ் ஆக்கிட்டு ஒரு பவுலில் நம்ம கட் பண்ண உருளைக்கிழங்கெல்லாம் போட்டுடலாம். இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா ஃபுல்லாக குலுக்கி விட்டுருங்க. குலுக்கி விட்டு ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே மூடி வச்சுருங்க. அதில் வந்து தேவையில்லாத உப்பு தண்ணியெல்லாம் இறங்கிரும். நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது உருளைக்கிழங்கு வந்து சீக்கிரமே கருத்து போகாதுங்க. உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவு டிப்ஸஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். உருளைக்கிழங்கு கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி உப்பு லேசாக போட்டு குலுக்கி வச்சிட்டோன்னா உருளைக்கிழங்கு கருத்து போகாதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி உப்பு கலந்து வச்சுட்டேன். இதை இப்போ நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. 10 நிமிஷம் கழித்து இதை அப்படியே இட்லி தட்டுக்கு மாற்றிடலாங்க. இப்போ நான் இட்லி தட்டில் நாம் உப்பு போட்டு குலுக்கி வச்சுருந்த பீசஸ் எல்லாம் இட்லி தட்டுக்கு மாற்றிடலாம். இதை வந்து ரொம்ப கொச்சன்னு வைக்காமல் நீட்டாக எடுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை நிறைய பேர் செய்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இது ரொம்பவே ஈஸியான ப்ராசஸ் தாங்க. இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி உப்பு போட்டு குலுக்கிட்டு இந்த மாதிரி இட்லி தட்டில் கரெக்டாக அடுக்கிக்கோங்க. இதே மாதிரி நம்ம மற்ற பீசஸையும் கரெக்டாக அடுக்கணும். குறுக்க நெடுக்க அடுக்காமல் இதே மாதிரி கரெக்டான லைனில் அடுக்கிக்கோங்க. இப்போ நாம் அடுக்குனதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னு பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து தட்டில் ஃபுல்லாக அடுக்கியாச்சு, எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டேன். இப்போ நாம் இதை அப்படியே இட்லி பானையில் வைக்கலாம். நீங்கள் அடித்தட்டில் தான் வைக்கணும், மேல் தட்டில் தான் வைக்கணும்னு கிடையாது, 2 தட்டுலேயுமே வைக்கலாம். இதில் தாங்க 2வது டிப்ஸ் இருக்குது. கரெக்டாக 3 நிமிஷம் மட்டுமே வேக விடணுங்க. ரொம்ப நேரம் வேக விட்டுறக்கூடாது. நம்ம ரொம்ப நேரம் வேக விட்டோன்னா நமக்கு அந்த ஃப்ரெஞ்ச்னஸ் வராது. அந்த ஒரு மாதிரி ஃப்ரை வரும்ல, மொறுன்னு அந்த மாதிரி க்ரன்ச்சினஸ் வந்து கிடைக்காம போயிருங்க. அதனால் கரெக்டாக 3 நிமிஷம் மட்டுமே வேக விடுங்க. பாருங்கள், இப்போ 3 நிமிஷத்தில் உருளைக்கிழங்கு சூப்பராக வெந்துருச்சுங்க. கரெக்டாக அந்த பதத்தில் வெந்துருச்சு. இதை நம்ம இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி வெளியில் எடுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்ததுக்கப்புறமா தட்டில் வந்து தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணியை வடிகட்டிடணும். பாருங்கள், நமக்கு உருளைக்கிழங்கு நறுச்சுன்னு இருக்கும்ல. இப்போ நம்ம சாம்பார்லேயே போடுறோன்னா ஒரு 3/4 பதம் வெந்து 1/4 பதம் வேகாமல் நறுச்சுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துடணுங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி கையில் எடுத்துடணும். அதில் உள்ள தண்ணியெல்லாம்
நல்லா ஒரு டிஷ்யூ பேப்பர் இருந்தால் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கோங்க. சுத்தமாக தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க. இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே போதுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் ஆல்ரெடி டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை வந்து இதில் நல்லா போட்டு எடுத்துக்கலாம். அப்படியே மொத்தமாக கொட்டிடக்கூடாதுங்க. நான் உங்களுக்கு அதை எப்படி பண்ணணும்னு சொல்லி காட்டுறேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச உருளைக்கிழங்க இப்போ ஒரு 4-5 போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு அதில் பட்டும் படாத மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி குலுக்கி விட்டுட்டு அதில் ஒட்டுற அளவு ஒட்டியிருக்கும். அதை நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். அதில் உள்ள மாவெல்லாம் ரொம்ப இருக்கக்கூடாது. அது ஃபுல்லாக லைட்டாக ஒரு கோட்டிங் மட்டும் இருந்தால் போதும். உங்களுக்கு இதுவே சிரமமாக இருந்துச்சுன்னா இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. பாருங்கள், மாற்றிட்டு இதை நம்ம ஒரு 4-5 வாட்டி நல்லா குலுக்கி விட்டோன்னா அதில் உள்ள தேவையில்லாத அந்த மாவெல்லாம் உதிர்ந்துருங்க. இப்போ ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் சூடு பண்ணிக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் நாம் எடுத்து வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். போட்ட உடனே அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு 30 செகண்ட் அப்படியே இருக்கட்டும். போட்ட உடனே கிளறி விட்டோன்னா அதில் வந்து ஒட்டாமல் இருக்கிற மிச்சமான மாவெல்லாம் எண்ணெயில் உதிர்ந்து வந்துடும். அதனால் போட்ட உடனே ஒரு 30 செகண்ட் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தேன்னா அந்த மாவு வந்து அப்படியே அந்த உருளைக்கிழங்குல செட் ஆகிடுங்க. இப்போ நாம் 30 செகண்டுக்கு அப்புறமா நல்லா இதை கலந்து விட்டுறலாங்க. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா நல்லா ஒரு சூப்பரான ஸ்மெல் வரும். அப்படியே கமகமன் வீடே மணக்கிற அளவுக்கு வாசனையாக இருக்குங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். பியூர் ஒயிட்டாக இருக்கும்போது நம்ம எடுத்துடக்கூடாது. நல்லா கொஞ்சம் ஒரு லைட் பிங்க்னஸ் வரும். பாருங்கள், இப்போ சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இதுக்கு சைடிஷ்ஷாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எது வேணால் வச்சுக்கலாம். ஜாம், சாஸ், இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஈஸியான மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒரு பவுலில் போட்டிங்கன்னா அதில் உள்ள தேவையில்லாத ஆயிலெல்லாம் அந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் நம்ம சேனலில் இருக்குதுங்க. போய் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ள தகவல்களும் நிறைய இருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.